கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தரே தெய்வம், அவரே நம்பிக்கை. Glory to God. இந்நாளிலும் கூட உங்களோடு தியானிப்பதற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் எழுதிய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பிரியமானவர்களே, வேதாகமத்தில் சொல்லியிருக்கிறபடி ஆதியிலே தேவன் ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். படைக்கும் பொழுது அவர் எண்ணியது என்னவென்று சொன்னால், ஆதாமும் ஏவாளும் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ்ந்து அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவார்கள் என்று சொல்லிதான் அவர்களை படைத்தார். ஆனால் பாருங்கள், ஆதாமும் ஏவாளும் தோல்வியைத்தான் கண்டார்கள். அவர்கள் தோற்று போனதினால் பாவம் இந்த உலகத்தில் வந்தது. தோல்வி என்று வந்து இந்த பூமியிலே உலாவிக் கொண்டிருக்கிறது. யாரை கேட்டாலும் அவர்கள் விருப்பத்தின்படி நடக்கிறது அல்ல. ஏதோ சில பேருக்கு அவர்கள் விரும்புகிறதெல்லாம் நடக்கிறது. பெரும்பாலானோருக்கு அவர்கள் விரும்பியது அல்லது விரும்புகிற காரியங்கள் எப்பொழுதும் ஜெயமாக முடிவதில்லை. அநேக வேளையிலே தோற்று போனவர்களாக காணப்படுகிறோம். காரணம் என்னவென்றால், ஆதாம் தோற்று போனான், ஏவாள் தோற்று போனாள். ஆகவே அவன் நிமித்தம் வருகிற எல்லா சந்ததியாரும் அநேக வேளையிலே தோற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். திருமண வாழ்க்கை தோல்வியில் முடிகிறது, வேலைகள் வியாபாரங்கள் தோல்வியிலே முடிகிறது. பல காரியங்களை இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் பாருங்கள், இந்த தோல்வியிலிருந்து ஜெயத்தை கொடுக்கும்படியாக தேவன் ஒருவரை, தேவகுமாரனான இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அவர்தான் சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள், உலகத்தில் உபத்திரம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படி சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம் விதமாக சொல்லுகிறது, நம்முடைய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நமக்கு ஜெயம் தருவதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அநேக வேளைகளிலே இதை நாம் விசுவாசிப்பதில்லை. தோல்வி வரும் பொழுது துவண்டு விடுகிறோம். இயேசுவை தெரியும், இயேசுவை அறிந்திருக்கிறோம், அவருடைய வல்லமையும் தெரியும். ஆனால் நாம் அநேக வேளையிலே அவரை நம்பி இந்த தோல்வியிலிருந்து ஜெயம் அடைய முடியும், வெற்றியை நாம் எட்ட முடியும் என்று சொல்லி எண்ணாமல் உபத்திரப்படுகிறோம். ஆத்துமாவிலே உபத்திரவம், மனதிலே உபத்திரவம், இத நிமித்தம் சரீரத்திலே உபத்திரவம், பாடுகள். நம்மை படைத்த தேவனுக்கு தெரியும், எல்லாம் தெரியும். ஆகவே தான் சொன்னார், உபத்திரம் உண்டு. பாருங்கள், இன்று உபத்திரம் இல்லாதவர்கள் யார்? வெளியில போனா மனுஷர்களாலே பாதையில நடக்க முடியல, உபத்திரவம். எங்காவது பொருள் வாங்க போனா உங்களுக்கு நிம்மதியா இருக்க முடியல, ஓடி வர்றான், மேல இடிச்சிடறான். அல்லது பொருளை கொண்டு போறவா தன்னுடைய ஏற்றி கொண்டு போகிற இதை கொண்டு நம்மை இடித்து விடுகிறார்கள். ஒரு சகோதரனை அறிவேன், அவர் சந்தோஷமாய் ஜாமானம் வாங்குவதற்காக கடைக்கு சென்றார், ஒரு மாலுக்கு. அங்கு ஒரு பாரம் ஏற்றி கொண்டு ஒரு சின்ன ஒரு இதிலே வைத்துக்கொண்டு, தள்ளுவண்டி மாதிரி ஒன்றை வைத்துக்கொண்டு ஓடி வந்து இவருடைய காலை இடித்து விட்டான். காலிலே அடிபட்டது. அவருக்கு வயது அந்த நேரம். அவரால் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவருக்கு சஞ்சலம் ஏறிவிட்டது. ஓத்திரவம். அடுத்தவனுக்கு நாம் ஓத்திரப்படுத்தக்கூடாது என்று எண்ணுவதில்லை. வீடு இருக்கா, அவங்க பக்கத்திலேயே ஓத்திரப்படுத்துறவர்கள் தான் இருப்பாங்க. வேலை செய்யற இடத்துல ஓத்திரப்படுத்துறவங்க, எங்கு போனாலும் வியாபாரத்துல உங்களுக்கு என்று ஓத்திரப்படுத்துறவர்கள் உண்டு. ஓத்திரவம் எந்த பக்கம் போனாலும் உங்களுக்கு ஓத்திரம் தான். அதுதான் இன்றைய உலகம். அது ஒரு ஊத்திரப்படுத்துகிறவர்களுக்கென்றே ஒரு கூட்டம் இருக்கிறது. பிசாசு ஊத்திரப்படுத்துகிற பிசாசு அவர்களுக்குள் ஏறி இருந்து அருகில் இருக்கிறவனையும் ஊத்திரப்படுத்துறது, பக்கத்துல வாழ்கிறவர்களை ஊத்திரப்படுத்துறது, இதே அவனுடைய இயல்பு. சிலர்
பொறாமையினால அடுத்தவர்களை ஓத்திரப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். எதை செய்தாலும் ஓத்திரம். ஆகவேதான் இயேசு இதை அறிந்து கொண்டு பயப்படாதிருங்கள், ஓத்திரம் உங்களுக்கு உண்டு, திடன் கொள்ளுங்கள், திடமனதாயிருங்கள். யோசுவாவை பார்த்து தேவன் அப்படித்தான் சொன்னார், பலங்கொண்டு திடமனதாயிரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொல்லி அவனை தைரியப்படுத்தினார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். மோசே இறந்து போனார். அந்த மக்கள் மிகவும் கடினமான மக்கள், வணங்கா கழுத்துள்ள மக்கள், அவர்களை அழைத்து செல்ல வேண்டும். தேவன் தைரியப்படுத்துகிறார், யோசுவா நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன் என்று சொல்லி அவனை தைரியப்படுத்துகிறார். அதே வார்த்தையை நமக்கும் சொல்லுகிறார், உலகத்தில் ஓத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி. அவர் ஜெயித்தவராக இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அவர் மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை வென்றார், நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கும்படியாக அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தவர். பாதாளத்தின் மேல் அதிகாரம் எடுத்தார். பொல்லாத பிசாசு ஆதாமை வஞ்சித்து, அவனுடைய தலைமுறைகளை வஞ்சித்து, அவன் எல்லாருடைய மரணத்தையும் அவனுடைய அதிகாரத்திற்கு கொண்டு வந்து பாதாளத்திலே பரிசுத்தமானவர்களையும் பரிசுத்தம் இல்லாதவர்களையும் பாதாளத்திலே அடைத்து வைத்திருந்தான். பரலோகத்தின் வாசல் திறக்கப்படவில்லை. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். தேவன் அவரை அனுப்பினார். அதிலிருந்து ஒரு விடுதலை, பாதாளத்திற்கு ஒரு முடிவு வைக்க வேண்டும். சிலுவையில் அவர் வெற்றி சிறக்க வேண்டும். பரலோகம் செல்வதற்கு வாசல் திறக்கப்பட வேண்டும். அதற்கு தேவன் தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தார். சிலுவையிலே அறைவதற்கு தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தார். அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார். அவர் இரத்தம் சிந்தினார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்து எந்த பிசாசு பாதாளத்திலே அடைத்து வைத்திருந்தானோ அந்த ஆத்துமாக்களுக்கு போய் அவர் காவலிலே பிரசங்கம் பண்ணினார். சிலுவையிலே அவர் முதலாவது ஒரு அற்புதத்தை செய்தார். அவரோடு கூட அறையப்பட்ட திருடனை பார்த்து, இன்று நீ பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லி பரலோகத்தின் கதவை திறந்தார். அதுவரை பரதேசி கிடையாது. பரதேசியிலே ஆத்துமா இளைப்பாற முடியாது, பாதாளத்தில் தான் இருக்க வேண்டும். அது அதிகாரி பிசாசானவன் தான். ஆனால் முதலாவது தேவன் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவர் வெற்றி சிறந்தவர், ஜெயித்தவர், ஜெயம் கொண்டவர். அவர் ஜெயிக்கிறவராகவே இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். திடன் கொள்ளுங்கள். என்னென்ன ஓத்திரம் உண்டோ அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை உண்டு. அநேக ஓத்திரம் எப்படி வருதுன்னு சொன்னா, சோதனையினால் வருகிறது, பிசாசின் சோதனையினால் வருகிறது ஓத்திரம். வேதம் சொல்லுகிறது, எபிரேயரில் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிறவர் என்று சொல்லி எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே விதமாக கூறப்பட்டிருக்கிறது. நம்முடைய பலவீனத்தை குறித்து பரிதபிக்க கூடாத ஆசாரியர் நமக்கு இல்லாமல் எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாமல் இருக்கிற ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். திடன் கொள்ளுங்கள், அவர் நம்மோடு இருக்கிறார். பிரதான ஆசாரியர் நமக்காக பரிந்து பேசுகிறார், நமக்காக தேவனிடத்தில் மன்றாடுகிறார். பாவம் இல்லாதவர், அவர் ஜெயம் பெற்றவர், பாதாளத்தை வென்றவர், மரணத்தை ஜெயித்தவர், பரலோகத்தின் வாசலை திறந்தவர். நம்முடைய ஜீவனை இயேசு அவருக்குள்ளாக வைத்து அவரோடு வேதம் சொல்கிறது, கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நம்முடைய ஜீவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஓடு தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்று சொல்லி நம்முடைய ஜீவனை மறைத்து வைத்திருக்கிறார். அவர் எழும்பும் பொழுது நம்மையும் எழுப்புவார், மோட்சத்திற்கு அழைத்து செல்வார். மரணமே உன் கூர் எங்கே என்று சொல்லி நாம் கேட்க முடியும். நித்திய ஜீவன் நமக்கு உண்டு. போகட்டும். இரண்டாவதாக, அவர் வேதாகமத்திலே மத்தேயு 4ஆம் அதிகாரத்தை படித்து பார்ப்பீர்களானால் அவர் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார். அவர் சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவர் உலகத்தில் உள்ள ஜனங்களுடைய பாடுகள், சோதனைகள் அவரை அறிந்து கொள்ள முடியும். அவர் தான் சோதிக்கப்பட்டார். முதலாவதாக பிசாசு அவரை சோதனைக்கு கொண்டு போகிறார். அவருக்கு பசி, 40 நாள் உபவாசம் அவர் ஏறெடுத்து அந்த 40 நாள் முடியும் பொழுது அவருக்கு பசி உண்டாயிற்று என்று சொல்லி மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அந்த பிசாசானவன் அவரிடத்திலே சொல்லுகிறான்,
எதற்கு இந்த பசி? இங்கதான் கல்லுகள் கிடக்குதே, இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினும் பிழைப்பான் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இதுதான் அவனுடைய சோதனை, ஓத்திரவத்தின் ஆரம்பம். வேலை செய்கின்ற இடங்களிலே ஓத்திரம் இப்படித்தான் மெல்ல, எப்படி லஞ்சம் வாங்குறதுக்கு அடித்தளம் பிசாசு போடுறான்னா, முதல்ல ஒரு பேப்பரை எடுத்துட்டு வருவீங்க. ஒரு பேப்பர் தானே, அரசாங்கத்தில் எவ்வளவோ பேப்பர் வீணா போகுது, எவ்வளவு குண்டூசி வீணா போகுது, எவ்வளவு பென்சில் வீணா போகுது. சரி, இது யார் பார்க்கும், இதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி முதலாவது ஒரு ஊசி எடுப்பீங்க, பேப்பர் எடுப்பீங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில பிசாசு கொண்டு லஞ்சம் வாங்கும்படியாகவும், மற்றவருடைய பொருளை திருடும்படியாகவும், அபகரிக்கும்படியாய், சொத்துக்களை அபகரிக்கும்படியாய் உங்களை வழி நடத்துகிறது. இங்கே அவர் வசனத்தினாலே பிசாசை வென்றார். இரண்டாவதாக, அவரை அழைத்து சென்று தேவாலயத்தின் உப்பரிக்கையின் மேலே நிறுத்தி, உப்பரிக்கையிலிருந்து தாழ விழும் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி உண்மை பாதுகாத்துக் கொள்வார், பாதம் இடராதபடி என்று அவர் சொல்லுகிறார். உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி. நாமும் அநேக வேளையிலே பரீட்சை வரும் பொழுது தேவனை நாம் பரீட்சை பார்க்கிறோம். யார் எனக்கு உதவி செய்வார்? தேவனை நல்லா அறிந்திருக்கிறோம், அவர் வல்லமுள்ளவர் என்று தெரியும், உதவி செய்திருக்கார். உங்களுக்கு அநேக வேளையில உதவி செய்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படித்தான் உதவி செய்தார். ஆனால் அவர்கள் 10 விசை அவரை பரீட்சை பார்த்தார்கள், வல்லமையை கண்டார்கள். செங்கடல் பிளந்தது, யோர்தான் குவியலாக நின்றது, வானத்திலிருந்து மன்னா பொழிந்தது, அற்புதங்கள் நடந்தது. அவர்கள் அவரை பரீட்சை பார்த்தார். நாமும் அப்படித்தான். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஜெயத்தை தேவன் தந்திருக்கிறார். அதற்கு நன்றி சொல்லாதபடி அடுத்த பிரச்சனை வரும் பொழுது நாம் பரீட்சை பார்க்கிறோம். இது தேவனால் கூடாது என்று சொல்லுகிறோம். அவருடைய வல்லமையை மட்டுப்படுத்துகிறோம், மனுஷரை தேடி ஓடுகிறோம், அதிகாரம் படைத்தவரை தேடி ஓடுகிறோம். அவர் அதை ஜெயித்தார். அவர் மூன்றாவதாக, அவனை சகல ராஜ்யங்களையும் காட்டி என்னை பணிந்து கொள், அப்பொழுது எல்லா ராஜ்யத்தையும் மகிமையும் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். தேவன் சொல்லுகிறார், அப்பாலே போ பிசாசே, சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை ஒருவரே பணிந்து கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். வார்த்தையினாலே அவர் ஜெயித்தார். அந்த வார்த்தையை ஜெயித்த தேவன் நம்மோடு இருக்கிறார். நாமும் அப்படித்தான். பிசாசை வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனை விசுவாசிக்க வேண்டும், அவரையே பணிந்து கொண்டு இருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் வரும். ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்வார். பாடுகளை அனுபவித்தவர், உன்னதமானவர். அவர் மறைவில் இருக்கும் பொழுது நமக்கு சகல பாடுகளில் இருந்து ஜெயம் உண்டு. பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் திடன் கொள்ளுங்கள். உத்தரம் உண்டு, ஆனால் தேவனை பரீட்சை பார்க்காதபடி அவர் உங்களோடு இருக்கிறார், அவர் நமக்கு செய்வார் என்று அறிக்கையிட்டுக் கொண்டு வேத வசனங்களினால் அவர்களை ஜெயுங்கள். உங்கள் ஜெயம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, ஜெயம் கொடுக்கிற தேவன் நேர் ஆண்டவர், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஜெயம் கொடுப்பீராக. அவருடைய கவலைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. அவருடைய வேலைகளில் இருக்கிற பிரச்சனைகள் மாறி போவதாக, அவர்களுடைய வியாதிகள் மாறி போவதாக. அவர்கள் ஆண்டவரே உம்மை பரீட்சை பார்க்காதபடி திடன்கொள் என்று சொல்லி உம்முடைய சத்தம் அவர்களுக்கு கேட்கட்டும். ஆண்டவரே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி உம்முடைய பிரசன்னத்தினால் அவர்களை உயிர்ப்பியும். பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வல்லமையினால் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுப்பீராக. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் இதை சொல்லுங்கள், இதை அறிக்கையிடுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்க எங்கள் நல்ல பரமபிதாவே, ஆமென்.